இந்தியாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மறு அறிவித்தல் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம், பாரிய எச்சரிக்கை. மீண்டும் வாகனங்களின் விலையில் திடீர் மாற்றம். தனது தனிப்பட்ட பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. டக்ளஸ் தேவானந்தாவின் கட்சியிலிருந்து திடீரென விலகிய முக்கியஸ்தர். முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய கூலிப்படையில் சேர்க்கப்படும் யாழ் இளைஞர்கள். மன்னார் மாவட்டத்தில் குறைந்த தாளமுக்கம் காரணமாக ஏற்படவுள்ள அனர்த்தத்தை தடுக்க முப்படையினர், போலீசார் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மன்னார் மாவட்டத்திலிருந்து மீனவர்களை மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தற்போது குறைந்த தாளமுக்கம் காரணமாக மன்னார் மாவட்டமும் பாதிக்கப்படும் நிலையில் உள்ளதால் இன்றைய தினம் திங்கட்கிழமை அனைத்து மாவட்ட திணைக்கள அதிகாரிகளையும் அழைத்து குறைந்த தாளமுக்க நிலையினை எவ்வாறு எதிர்கொள்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. குறைந்த தாளமுக்கம் காரணமாக மன்னார் மாவட்டத்தில் 400 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மன்னார் மாவட்டத்தில் சராசரியாக கிடைக்கின்ற மழை வீழ்ச்சியில் 1/3 பங்கு மழை வீழ்ச்சி 2 நாட்களில் கிடைக்கும் போது அது மன்னார் மாவட்டத்தில் பாரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தும். அனர்த்தத்தை தடுக்க மன்னார் மாவட்டத்தில் முப்படையினர், போலீசார் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது வரை மன்னார் மாவட்டத்தில் வெள்ள நிலைமை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்வதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் பயன்படுத்திய கார்களின் விலைகள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலை தொடருமானால் வாகன விலைகள் மேலும் உயரலாம் என வாகன விற்பனையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது தான் நடந்து கொண்ட விதத்திற்கு எதிர்ப்பு வெளியாகியுள்ளதால் தனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் செயலமர்வில் கலந்து கொண்ட வேளை தான் கடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற ஆசனம் தொடர்பான சம்பவத்தினால் என்னால் வீதியில் கூட நடமாட முடியாத நிலை காணப்படுகின்றதாகவும் என்னை பேட்டி கண்டவர்கள் நான் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவனா என கேள்வி எழுப்பினார்கள். நான் இல்லை என பதிலளித்தேன் என தெரிவித்துள்ளார். எனினும் இரண்டாவது கேள்விக்கான எனது பதிலை அவர்கள் வேண்டுமென்றே தவிர்த்துக் கொண்டுள்ளனர். இதனால் வீதியில் இறங்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் எனக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நாடாளுமன்ற அதிகாரிகள் எப்போது வழங்குவார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வவுனியா நிர்வாக செயலாளருமான குலசிங்கம் திலீபன் கட்சியிலிருந்தும் அதன் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஆரம்பித்த எனது அரசியல் பயணம் பின்பு 2013ஆம் ஆண்டிலிருந்து ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடன் இணைந்து கட்சியின் வவுனியா மாவட்ட நிர்வாக செயலாளராக பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றினேன். மேலும் 2020இல் பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவாகினேன். தற்போது நடைபெற்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளே கிடைக்கப்பெற்றன. இதுவரை காலமும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் பயணித்து மக்களுக்கு சேவையாற்றினேன். சில விடயங்கள் காரணமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து விலகுகிறேன். இது தொடர்பான கடிதத்தினை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு பதிவு தபாலில் அனுப்பியுள்ளேன். இந்த கட்சியிலிருந்து நான் வெளியேறுவதற்கு கட்சியோ அல்லது கட்சியின் தலைமையோ காரணமில்லை. எனது தனிப்பட்ட முடிவு என்பதை தெரிவித்துள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடு செல்ல ஆசைப்பட்ட யாழ்ப்பாண இளைஞர்கள் 3 முகவர்களால் ஏமாற்றப்பட்டு ரஷ்ய இராணுவத்தின் கூலிப்படையில் இணைக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் பரபரப்பு தகவல் வெளியிட்டுள்ளனர். வெளிநாடுகளுக்கு அனுப்பும் முகவர்களால் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களே ரஷ்ய இராணுவ கூலிப்படையில் இணைக்கப்பட்டுள்ளனர். முகவர்கள் அவர்களை ஏமாற்றி ரஷ்ய இராணுவத்தின் வெளிநாட்டு கூலிப்படையில் இணைத்துள்ளதாக இளைஞர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு
அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து வெளிநாடு செல்லும் ஆசையில் முகவர்களை அணுகிய நிலையில் ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக முகவர் ஏமாற்றியுள்ளார். இந்நிலையில் அங்கிருந்து கண்ணீருடன் குறித்த இளைஞர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கு தகவல் அனுப்பியதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.